ஆ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். ஸோ நல்ல விதமா வந்து ஹாஃப் இயர்லில நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஆக்சுவலி வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் டைம்லயே நம்மளுடைய ஃபுல் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ ஃபுல்லாவே நம்ம வந்து லாஸ்டா நமக்கு இருந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி தான். அதுவுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். லாஸ்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அப்பவே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதனால அதுல வந்து பாத்தீங்கன்னா 6.2 எக்ஸசைஸ் இருந்தது. 6.2 எக்ஸசைஸ்ல முடிச்சிட்டோம். 6.3 வந்து நம்ம வந்து அந்த ஒரு என்ன சொல்றது பல வகை வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல்குறி வகை வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கொடுத்திருந்தாங்க இல்லையா? அது மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சரிங்களா? இன்னைக்கு அந்த பல்குறி வகை வினாக்கள் பார்த்துட்டு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த லெசன்ல இருந்து நம்ம வந்து ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி ஜென்ரலா நம்ம வச்சுக்கலாம். பிகாஸ் அடுத்த வருஷத்துக்கு 9th ஸ்டாண்டர்ட் அண்ட் 10th ஸ்டாண்டர்ட்க்கு நமக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து ஒரு வேர்ட் வால் ஆக்டிவிட்டி மாதிரி கண்டக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு என்னென்ன நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான் அது. ஸோ என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். அதுக்கு முன்னாடி வந்து இன் ஜென்ரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பை டயக்ராம்னா என்ன அந்த 6.3 எக்ஸசைஸ்ல சும்மா நம்ம வந்து அதை எக்ஸஸ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பாக்குறோம். நமக்கு லெசன்ல வந்து லெசன் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பாக்குறது வந்து எக்ஸஸ் தான் பாக்குறோம். எக்ஸஸ் பாக்குறதுல உங்களுக்கு வந்துட்டு என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன வந்து உங்களுக்கு வந்து அந்த 6.3 எக்ஸசைஸ்ல பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மிஸ்சலேனியஸ் பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க? பை டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்க, பார் டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்க, ஹிஸ்டோகிராம் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ லைக் தட் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இதுல வந்து பை டயக்ராம்னா என்ன, பார் டயக்ராம்னா என்ன, ஹிஸ்டோகிராம்னா என்ன, ஃப்ரீக்வன்சி பாலிகன்னா என்ன, இதெல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அது ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? சிமுலேஷன் மூலமா வந்து ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். ஏன்னா பிகாஸ் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். முடிச்சதுனால ரீகேப் ஜஸ்ட் ஒரு ரீகேப் தான் பண்றோம். இந்த ரீகேப்ல பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிஸ்டோகிராம்னா நம்ம என்ன பார்த்திருக்கோம்? செவ்வக பட்டை படம் அப்படின்னு சொல்றோம். சோ நம்ம வந்து கொடுத்திருக்கிறதுல வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் அச்சின் அலகுகள்ல வந்து மார்க்ஸ் எடுத்துப்போம். ஒய் அச்சின் நான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். நான் இங்க இருக்கிறத நான் அப்படியே வந்து உங்களுக்கு டிட்டோவா சொல்லல, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன். ஹிஸ்டோகிராம் அப்படின்னா செவ்வகப்பட்டை படம். செவ்வகப்பட்டை படம் அப்படிங்கிறது வந்து 0ல இருந்து வேல்யூ ஸ்டார்ட் ஆகும், 1ல இருந்து வேல்யூ ஸ்டார்ட் ஆகும், 100 வரும், 10. அப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆரிஜின்ல வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆனா வந்து ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகலைன்னா மிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிப்போம். தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. இதுக்கு இங்க வந்து ஒரு ஆரோ மார்க் மட்டும் நம்ம கொடுத்துருப்போம். கொடுத்துட்டு நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸும் ஒய் ஆக்சிஸ்ல மார்க்ஸும் எடுத்திருப்போம். எக்ஸ் அச்சில் ஒரு அலகுகள், ஒரு மாணவர்களோ இல்ல 2 மாணவர்களோ இல்ல 5 மாணவர்களோ எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இப்போ வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 30 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா 1 to 5 வந்து ஒரு ஒரு அலகு 5 மாணவர்கள் அப்படின்னு சொல்லி வச்சு நம்ம வந்து ஒரு ஆக்சஸ்ல 1 சென்டிமீட்டர் 5 ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ஸோ அப்படி வச்சு நம்ம ஹிஸ்டோகிராம் இதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி பாலிகன்னா இதனுடைய மிட் பாயிண்டை எடுத்து ஜாயின் பண்றதுக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சி பாலிகன். நிகழ்வு பலகோணம், நிகழ்வு செவ்வகத்தில் நிகழ்வு பலகோணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து ஹிஸ்டோகிராம். இது ஒரு டைப் ஆஃப் ஹிஸ்டோகிராம். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2வது டயக்ராம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கிளாஸ்ல வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல 33 ஸ்டூடெண்ட்ஸ், 7th எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், 8th எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், 9th 10th இப்படி. ஸோ வந்து கிளாஸஸ வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லயும் ஸ்டூடெண்ட் நம்பர் ஆஃப் கவுண்ட்டை வந்து ஒய் ஆக்சிஸ்லயும் எடுத்து ஒரு அலகுக்கு இவ்வளோ 10 20 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூஸ் கொடுத்துட்டு நமக்கு எடுத்திருக்காங்க. இப்போ இங்க 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 ஒய் ஆக்சிஸ்ல அப்படி வச்சு எடுத்திருக்காங்க. சோ இது இப்படியும் ஹிஸ்டோகிராம்ஸ் நம்ம அந்த நிகழ்வு பலகோணம் இல்லாம போடுறதை இந்த மாதிரியும் போடுவோம். இதெல்லாம் நான் ஜஸ்ட் ஒரு ரீகேப் தான் கொடுக்குறேன். நம்ம இந்த கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இப்ப இந்த மிஸ்லேனியஸ் பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லைங்களா, பல்வகை
பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள். பிகாஸ் நம்ம போர்ஷன்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து லாஸ்டா நம்ம விட்டது எங்கன்னா 6.2 எக்ஸசைஸோட முடிச்சு நம்மளுடைய போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணி ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். நம்மளுடைய ஆனுவல் எக்ஸாம் வரைக்கும் உள்ள போர்ஷன்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கோம், இப்ப ஜஸ்ட் லாஸ்டா விட்டதுல இருந்து ஒரு ரீகேப் ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா? அதனால வந்து ஃபர்ஸ்ட் 6.3 ஒரு நாளைக்கு ஒரு 2 கணக்கு 3 கணக்கு. ஏன்னா பிகாஸ் நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேர்ம் வைஸ் புக். ஒரு ஹோல் புக் நீங்க எக்ஸாம் எழுத மாட்டீங்க. 60 மார்க்குக்கு தான் எழுதுவீங்க. சம் ஸ்கூல்ஸ்ல 100 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. அது வந்து பிராக்டிஸ்க்காக குடுப்பாங்க. பட் வந்து நம்ம வந்து பிராக்டிகலா வந்து 60 மார்க்ஸ் தான் எழுதுவோம். டேர்ம் வைஸ் புக் தான் எழுதுவோம். இப்ப குவார்ட்டர்லிக்கு ஒரு 4 லெசன்ஸ், ஹாஃப் இயர்லிக்கு ஒரு 2 லெசன், ஆனுவலுக்கு ஒரு 2 லெசன். இப்படிதான் நம்ம எக்ஸாம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம். ஸோ வந்து குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி பார்த்தது அங்கேயே மறந்துட்டு வந்துருவீங்க. ஆனுவல் எக்ஸாமுக்கு வரும்போது உங்களுக்கு இந்த பாடம், இந்த 6வது பாடமும் 7வது பாடத்துல 2 எக்ஸசைஸ், தகவல் செயலாக்கத்துல கடைசி ஒரு எக்ஸசைஸும் தான் இருக்கு பெண்டிங். பட் அதெல்லாமே நம்ம முடிச்சாச்சு ஆல்ரெடி. சோ அதனால இந்த 6வது பாடம் இருக்கு எக்ஸாம்க்கு ஆனுவலுக்குங்கிறதுனால இதுல இருந்து ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ நமக்கு எதெல்லாம் வந்து ரிவிஷன் பண்ணினா அடுத்த வருஷத்துக்கு உபயோகப்படுமோ அதை வந்து ரிவிஷன் வந்து எல்லாமே நம்ம பார்த்துடலாம். அதாவது இப்ப ஆனுவல் எக்ஸாம்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். சைமல்டேனியஸா இப்ப அல்ஜீப்ரா, மென்சுரேஷன் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கு 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்க்கு உங்களுக்கு கண்டினியூட்டி இருக்கிற டாபிக். சோ அந்த கண்டினியூட்டி இருக்கிற டாபிக் எல்லாம் நம்ம ரிவிஷன் பார்த்தாலும் நமக்கு உபயோகப்படும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கண்டினியூட்டி இருக்கிறதுல 8th மேக்ஸ்ல 6.2 கம்ப்ளீட் பண்ணி 6.3 எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் கிடையாது, மிஸ்லேனியஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்காக. அதை நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். ஸோ பை டயக்ராம் எப்படி நம்ம ஆக்சுவலா டிரா பண்ணுவோம், வரைவோம் அப்படிங்கிறது இங்க ஒரு சிமுலேஷன்ல கொடுத்துருக்கு. சரிங்களா? ஒரே நிமிஷம். ஒரே ஒரு செகண்ட். இது ஆக்சுவலி உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல அப்படியே டிட்டோவா இது உங்களுக்கு வரும். 9th ஸ்டாண்டர்ட்லயும் இருக்கு. பட் இந்த சேம் ப்ராப்ளம் நீங்க இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம இப்ப 8th ஸ்டாண்டர்ட் லெவல்ல பை டயக்ராம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க வந்து வேல்யூஸ் பிளாட் பண்ணி மார்க் பண்ணிட்டு போவீங்க. ஆக்சுவலா இங்க மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ஃபேமிலி, ஒரு ஃபேமிலியோடைய மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்காங்க. அத பை டயக்ராம்ல எப்படி டிரா பண்றது, ஹவு டு டிரா இன் பை டயக்ராம் அப்படிங்கிறது தான் இங்க பார்க்க போறோம். ஸோ ஐட்டம்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, வாட் ஆர் த ஐட்டம்ஸ் கிவன், ஃபுட் எக்ஸ்பென்சஸ், எஜுகேஷன், ஹெல்த், கிளாத்ஸ், என்டர்டைன்மெண்ட். ஸோ ஒரு பர்சன் 50,000 சேலரி earn பண்றாருன்னு வச்சுப்போம். ஒரு அருண் அப்படின்னு சொல்ற ஒரு பர்சன் 50,000 earning the salary. ஸோ இதுல ஃபுட்டுக்காக 10,000, எஜுகேஷனுக்காக 6,000. ஸோ 10 plus 6 16. ஹெல்த் எக்ஸ்பென்சஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக 3,000, 19,000. கிளாத்ஸ் வாங்குறதுக்காக 12,000 ஸ்பெண்ட் பண்றாரு. ஸோ அப்ப 19, 29, 31 பிளஸ் என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு 5,000, 36,000 ஓவராலா ஸ்பெண்ட் பண்றாரு. அதுதான் வந்து இங்க எஃப் ஃபார் ஃபுட், இடி ஃபார் எஜுகேஷன், ஹெச் ஃபார் ஹெல்த், சி ஃபார் கிளாத்ஸ் அண்ட் இஎன் ஃபார் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதை எப்படி ஹவு டு டிரா சொல்யூஷன். இப்போ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க 1 மந்த்துக்கு டோட்டல் வாட் இஸ் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கறது ஆட் பண்ணணும். தட் இஸ் 10 plus 6 plus 3 plus நான் சொன்னேன் இல்லையா 36,000 டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவராலா ஸ்பெண்ட் பண்றாங்க. பட் அத பை டயக்ராம்ல போடும்போது உங்களுக்கு என்ன விசிபிலிட்டி, இப்போ இங்க உங்களுக்கு பார்க்கும்போது you know the visibility of 12,000 is the higher value they are spending for clothes. 12,000 ஒரு huge amount clothsக்கு spend பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் அதை ஒரு பிக்சரா பார்க்கும்போது உங்க மைண்ட்ல ஈஸியா ரெஜிஸ்டர் ஆகும் இல்லையா? சோ எந்த ஒரு விஷயமே நம்ம ஒரு பிக்சரா பார்க்கும்போது அது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா கேப்சர் ஆகும். அதே வந்து நம்ம வந்து இப்போ இந்த வேல்யூவா பார்க்கும்போது இந்த 12 அப்படிங்கிறது டக்குன்னு நம்ம மைண்ட்ல போய் ரெஜிஸ்டர் ஆகாது. சோ இப்ப பாருங்க அடுத்த ஸ்டெப், calculation of angle at the center. சென்டர் ஆஃப் ஆங்கிள் கால்குலேட் பண்றாங்க. சென்டர் ஆஃப் ஆங்கிள் கால்குலேட் பண்ணி தான் வந்து இங்க
வரைய போறாங்க. ஸோ சென்டர் ஆஃப் ஆங்கிள் ஃபர்ஸ்ட் வேல்யூ இஸ் ஃபார் ஃபுட். ஃபுட்டுக்கு சென்டர் ஆஃப் ஆங்கிள் கால்குலேட் பண்ணும்போது அந்த வாட் இஸ் த அமௌண்ட் ஸ்பெண்ட் டிவைடட் பை ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர் இன்டூ 360 டிகிரி இஸ் த ஃபார்முலா ஃபார் சென்டர் ஆஃப் ஆங்கிள். தமிழ்ல மையக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. மையக்கோணம் கண்டறிவதற்கான சூத்திரமானது அந்த உணவுப் பொருளுக்காக செலவிடப்பட்ட தொகை டிவைடட் பை மொத்தம் செலவு செய்த தொகை இன்டூ 360 டிகிரி அப்படிங்கிறது தான் வந்து ஆங்கிள் அட் த சென்டர், மைய கோணம் கண்டறிவதற்கான ஃபார்முலா. சரிங்களா? அப்போ ஃபுட்டுக்காக அவங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க? 10,000 டிவைடட் பை 36,000 இன்டூ 360 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 100ன்னு சொல்லியிருக்காங்க. வருதா அப்படின்னு பார்க்கலாம். அப்படியே போர்ட்ல பாருங்க. நம்ம இதெல்லாம் வந்து ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்றோம். சோ பொறுமையா பார்த்தா போதும். நோ இஷ்யூஸ். சோ 3 சைஃபர் 3 சைஃபர் கட் பண்ணிக்கோங்க. 36 1 டைம், இங்க 36 10 டைம். So 10 into 10 is equal to 100 degree. So 100 degree is the correct value. அப்போ அவங்க கொடுத்திருக்கிற 100 degree அப்படிங்கிறது value is correct. So எப்பவுமே pie diagram draw பண்றதுக்கு center of angle we need to calculate அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அடுத்தது என்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்காங்க? எஜுகேஷன். எஜுகேஷனுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க? 6,000 per month ஸ்பெண்ட் பண்றாங்க. So 6,000 divided by 36,000 into 360 degree. 6,000 divided by 36,000 into 360 degree. Same 10 times 6 into 10 60 degree. Correct? Yes. Next. ஹெல்த்துக்காக 3,000 divided by 36,000 into 360 degree is எவ்வளவு வருது அப்படின்னு பாத்திரலாமா? 3 into 10 30 degree அப்படின்னு வரும். அடுத்தது cloths for 12,000 divided by 36,000 into 360 degree is equal to 120 degree. cancel பண்ணீங்கன்னா next வந்து entertainment 5,000 divided by 36,000 into 360 degree is equal to 50. so இப்படித்தான் ஒரு pie diagram draw பண்ணணும். this is the method for drawing the pie diagram. ஓகேவா? so இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட். மேம் நம்ம இப்ப வந்து ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இங்க வந்து கால்குலேட் பண்ணி 36,000 சொல்லியிருக்கீங்க. இதே வேல்யூவை நம்ம புக்ல கொடுத்திருக்கிற கொஸ்டின்ல பெர்சன்டேஜா கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. குட் கொஸ்டின். இப்ப பாருங்க, உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 20%, 20%, 30%, 16% அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? அப்போ பெர்சன்டேஜ் அப்படிங்கிற சிம்பிள் நீங்க வந்து சூப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? நம்ம இது வேல்யூ மதிப்பெண்கள் அப்படி கொடுக்கும்போது நீங்க அந்த ஓவரால் வேல்யூ எடுத்துட்டீங்க. இதே கொஸ்டினை பெர்சன்டேஜ்ல கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? அதாவது the value, அதாவது 30% spending for food அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா 30 divided by 100 into 360. so percentage அப்படின்னு வந்துட்டாவே நம்ம அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? 100 அப்படிங்கிற வேல்யூவை யூஸ் பண்ணணும். so அப்போ இங்க பெர்சன்டேஜ்ல அமௌண்ட்ல ஃபிகர்ஸ்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா அத நம்ம ஓவரால் ஃபிகர்ஸ் ஆட் பண்ணி the specific value divided by overall value into 360 degree யூஸ் பண்ணுவோம். converting to டிகிரிஸ்க்கு பண்ணும்போது அதே பெர்சன்டேஜ்ல கொடுத்துட்டாங்கன்னா வாட் இஸ் த பெர்சன்டேஜ் given divided by 100 into 360 degree. அதுதான் வந்து நம்மளுடைய ஃபார்முலா. குட் கொஸ்டின், நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. சோ நம்ம புக்ல கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பெர்சன்டேஜ்ல தான் கொடுத்துருக்காங்க. சோ நீங்க வந்து
கரெக்டா வந்து ஐடென்டிஃபை பண்ணி கேட்டிருக்கீங்க மேம். வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே. பர்சன்டேஜ்ல கொடுத்தா எப்படி எடுக்கணும்? அதுதான் வந்து 100. ஆல்வேஸ் பர்சன்டேஜ்னாவே நம்ம வந்து டிவைடட் பை 100 போட்டு தான் கால்குலேஷனே எப்பவுமே பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து டிவைடட் பை 100. இந்த வேல்யூ டிவைடட் பை 100 இன்டூ 360 டிகிரி. ஸோ இப்போ நம்ம புக்ல கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டினுக்கு வேல்யூஸ் வந்து அரைவ் பண்ணலாமா? இதே சேம் சேம் டிட்டோ இந்த ஃபார்மேட் வச்சுக்கோங்க. நம்ம இங்க வந்து என்ன பண்றோம், அந்த ஓவரால் வேல்யூஸ்க்கு பதிலா 30%, 20%. Draw a pie chart for the given table அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ என்னென்ன டிகிரிஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். சென்டர் ஆஃப் ஆங்கிள், அதுக்கும் மைய கோணம் கண்டறிய வேண்டும். சோ சென்டர் ஆஃப் ஆங்கிள் கால்குலேட் பண்ணினா தான் உங்களுக்கு என்னென்ன டிகிரிஸ் வந்து கோணங்கள் வந்து ஆங்கிள்ஸ் வந்து போடணும் அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? சோ வந்து இந்த ஒரு சம்க்கு சென்டர் ஆஃப் ஆங்கிள் கால்குலேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், வேர்ட் வால் ஆக்டிவிட்டி போலாம். சோ வேர்ட் வால் ஆக்டிவிட்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெசன்ல என்னெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? ஏசியா, ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப், ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. ஓகே, போர்டுக்கு வந்துடலாம். சோ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதே இங்க மேஜர் பார்ட்டே சென்டர் ஆஃப் ஆங்கிள் அப்படிங்கிறது தான், மைய கோணம். சோ கான்டினென்ட் என்ன கொடுத்திருக்காங்க, வாட் இஸ் த கான்டினென்ட் given, ஏரியா என்ன சொல்லிருக்காங்க, ஏரியா இன் பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க, அண்ட் தென் சென்ட்ரல் ஆங்கிள். சென்ட்ரல் ஆங்கிள், கான்டினென்ட், ஏரியா அண்ட் சென்ட்ரல் ஆங்கிள். சோ கான்டினென்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ஏசியா. ஏசியா எவ்வளோ பர்சன்டேஜ், 30%. சென்ட்ரல் ஆங்கிள் என்ன, 30 divided by 100 into 360 degree is the formula. Percentage கிறதுனால we are using 100 here. So இந்த question தான் கேட்டிருந்தீங்க. டவுட் கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So 0 0 0 0 கட் பண்ணிட்டேன். 36 into 3 is 108. 108 degree. So first எனக்கு என்ன ஆன்சர், 108 degree. இங்கே போட்டுடலாமா? செகண்ட் கான்டினென்ட் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்காவுடைய பர்சன்டேஜஸ் 20%. சோ இங்க கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன். 20 divided by 100 into 360 degree. Same 2 cipher cipher cancel. 36 into 2 is 72 degree. Third one is North America. North America is 16%. 16 divided by 100 into 360. So இது வந்து 3.6 அப்படின்னு வரும். So 10, 16 into 3.6 is equal to 57.6 degree. Next is South America. South America உடைய value 12%. So 12 divided by 100 into 360, 0, 3.6, 12 3s are 36 வரும். 3.6 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 43.2 டிகிரி. சோ இப்ப சவுத் அமெரிக்கா வரைக்கும் கால்குலேட் பண்ணிருக்கேனா, இன்னும் யூரோப், ஆஸ்திரேலியா அண்ட் அண்டார்டிகா. ஓகே, யூரோப் 7%. That is 7 divided by 100 into 360.
which is equal to 25.2 degrees. 7 into 3.6 is 25.2 degree. Australia. Australia is 6 percentage. That is 6 divided by 100 into 360. 3.6. 6 3s are 18. 21.6 degree. Next, Antarctica. Antarctica. 9 percentage. That is 9 divided by 100 into 360. So 32.4 degree. இப்போ இங்க என்னன்னா இந்த angles எல்லாத்தையுமே add பண்ணா total value of the angle is equal to 360 degree வரணும் அப்படிங்கிறது must. ஓகேவா? ஏன்னா நம்மளுடைய whole circle உடைய வேல்யூ வந்து 360 டிகிரி. சோ நம்ம அந்த 360 டிகிரிஸ தான் ஈச் ஆங்கிளா ஸ்பிளிட் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு பர்சன்டேஜ்க்கா. சோ த டோட்டல் வேல்யூ ஆஃப் த சென்ட்ரல் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரியா இருக்கணும். மோர் தேன் தட் இருந்தா தட் இஸ் ஸ்ட்ராங். நம்ம கால்குலேஷன் தப்பு. சோ அது வந்து உங்களுக்கு பெர்சன்டேஜ்ல கொடுத்திருந்தாலும் ஓகே, இல்ல வேல்யூஸா கொடுத்திருந்தாலும் சரி, உங்களுடைய ஆங்கிள்ஸ் பார்ட் ஆனது ஆட் பண்ணா 360 டிகிரி வரணும் மஸ்ட். இது ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டினா கூட கேட்பாங்க. இது எனக்கு இப்ப டவுட் கேட்டிருந்தாங்க, மேம் இந்த ஆங்கிள் எல்லாம் ஆட் பண்ணா வந்து 360 கிராஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? 360 கிராஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம போட்டது தப்பு, எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கோம். ஓவராலா எல்லா ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணீங்கன்னா 360 டிகிரி வரணும். ஸோ உங்களுடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு வேர்ட் வால் ஆக்டிவிட்டிக்கு போலாம். ஒரு வேர்ட் வால் ஆக்டிவிட்டி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ இந்த ப்ராபபிலிட்டியில என்னென்னலாம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில பார்த்துருக்கோமோ அது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் என்ன ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கொடுக்குறோம். அதுக்கு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் chat செஷன்ல தாராளமா ஆன்சர் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு செஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேவா? So first question, what is the probability that a spinner will land on a tree அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த ஸ்பின்னரை வந்து அவங்க ட்ரீல லேண்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. இப்போ ஸ்பின்னர் இந்த சுழல் சக்கரத்தை உறவை சுத்தி இருக்காங்க. அதுல வந்து இப்போ உங்களுக்கு 2ல வந்து ஆரோ மார்க் காட்டுது. சோ அப்போ உங்களுக்கு 3ல வந்து வரதுக்கான பாசிபிலிட்டி வந்து 1/6 2/6 0/6 1/2 ஒரு முறை இதில் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? வெரி குட், 1/6 சொல்லிருக்காங்க. நம்ம ஆன்சர் கரெக்ட், சூப்பர். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாமா? What is the probability that the spinner will land on a 1? 1ல land ஆகிறதுக்கான possibilities என்ன? 1/6, 1/2, 2/6, 0/6. So இங்க 1 ஆனது 2 டைம்ஸ் இருக்கு. நீங்க லாஸ்ட் கொஸ்டின் வந்து 3 இதே ஸ்பின் தான் பாத்தீங்க. 3 வந்து 1 டைம் தான் இருந்தது. இங்க 1 ஆனது 2 டைம்ஸ் இருக்கு. சோ இந்த ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ, பி, சி, டி, டின்னு சொல்லிருக்கீங்க. செக் பண்ணுவோமா? வெரி குட், சூப்பர், கரெக்ட் ஆன்சர் 2/6. So third question is, what is the probability that the spinner will land on A2? So 2ல land ஆகிறதுக்கான possibilities என்ன இருக்கு? 2 எவ்வளோ டைம்ஸ் இருக்கு? How many times are available? 2, 1 time. So அப்ப ஆன்சர் என்ன வரும்?
1/6. Very good. Super. So next question. What is the probability of the spinner landing on red? Red, blue, orange, red. Okay. Red, blue, orange, red ன்னு கொடுத்திருக்காங்க. Red 2 times இருக்கு. So அப்ப probability என்ன வரும்? 1 time or 2 time or 3 time, 4 time. எவ்வளவு time வரும்? 2 divided by 4 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. செக் பண்ணுவோம் ஆன்சர். Very good. Super. What is the probability of the spinner landing on orange? Orange எவ்வளோ டைம் இருக்கு? ஆரஞ்ச் எத்தனை டைம் இருக்கு நமக்கு இங்க? 1 டைம். சோ அப்போ எவ்வளோ வரும் ஆன்சர்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். 1/4. வெரி குட். சூப்பர். அடுத்தது. What is the probability of the spinner landing on not blue? இங்க blue இருக்கா ஃபர்ஸ்ட்? ப்ளூ இருக்கா? இருக்கு. அப்போ ப்ளூல நாட் லேண்டிங் ஆன் ப்ளூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மத்த மூணுலயுமே லேண்ட் ஆகலாம். ப்ளூல ஆகாம இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன? என்ன வரும்? மத்த மூணுலயுமே ஆகலாம். 3/4 அப்படின்னு சொல்றேன். சூப்பர். கரெக்ட். அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் யூ வுட் பிக் கிரீன் மார்பிள்? இங்க எவ்வளவு கிரீன் மார்பிள்ஸ் இருக்கு? 3. ஓவரால் மார்பிள்ஸ் எவ்வளோ? 3 plus 2, 5 plus 2, 7. So green marbles வரதுக்கான possibilities என்ன? 3/7. Very good. Next question. What is the probability that you would pick a red marble? Red marble எவ்வளோ இருக்கு? 2. Overall marble comes என்ன? 7. So நம்மளுடைய possibilities என்ன வரும்? 2/7. Good. அடுத்த question. What two color marbles have an equal chance of getting picked? எந்த ரெண்டு மார்பிள்ஸ் வந்து உங்களுக்கு ஈக்குவல் சான்ஸ் ஃபார் 2 டைம்ஸ்? கிரீன் 2 டைம்ஸ் இருக்கு. சாரி, கிரீன் 3 டைம்ஸ் இருக்கு. ரெட் 2 டைம்ஸ் இருக்கு. ப்ளூ 2 டைம்ஸ் இருக்கு. இங்க என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டு மார்பிள், ஏதோ ரெண்டு மார்பிள் ஈக்குவல் சான்ஸ். ரெட் அண்ட் ப்ளூ. வெரி குட். சூப்பர். What is the probability that you would not pick a green marble? Green marble பிக் பண்ணாம இருக்கிறதுக்கான possibilities என்ன? மத்த இது எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. சோ அப்போ 4/7. சூப்பர். எல்லாமே நல்லா ஆன்சர் பண்றீங்க. வெரி குட். If you pick a marker without looking, how likely will you get a green marker? அதாவது மார்க்கரை செலக்ட் பண்ணீங்க. If you pick a marker without looking, மார்க்கரை பார்க்காம செலக்ட் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு green, how likely will you get a green marker அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சர்டைனா வருமா, இல்ல இம்பாசிபிளா கிரீன் வரதுக்கே பாசிபிளே இல்லையா, இல்ல லைக்லி ஆர் அன்லைக்லி? நீங்க கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணும்போது சர்டைன் வரலாம். ஆனா ஏன் வரும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இங்க எல்லாமே கிரீன் கலர் தான் இருக்கு. சோ அப்ப வந்து இதுக்கு சர்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் சொல்றேன். கரெக்ட். அடுத்த கொஸ்டின். If you pick a marker without looking, how likely will you get red? இங்க அங்க வந்து ரெட் மார்க்கர் இருக்கா? இல்லவே இல்ல. அப்ப என்ன ஆன்சர் வரும்? இம்பாசிபிள். ரெட்டே இல்லாத போது அங்க ரெட் வருமானு வரவே வராது. பாசிபிலிட்டியே இல்ல. அடுத்தது, if you pick a marker without looking, how likely will you get yellow marker? yellow marker கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? எல்லோவும் இருக்கு, கிரீனும் இருக்கு. அப்போ சர்டைன் கிடையாது, லைலி ஏதோ ஒண்ணு கண்டிப்பா வரும். அடுத்த கொஸ்டின். If you pick a marker without looking, how will you get a red marker? இங்க என்ன இருக்கு? எல்லாமே வந்து ரெட் தான் இருக்கு. அப்ப என்ன வரும்? சர்டைன். கரெக்ட். வெரி குட். அடுத்தது, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
If you pick a marker without looking, how likely will get a blue marker? இங்க blue இருக்கு, yellow இருக்கு, blue மார்க்கரும் இருக்கு, yellow மார்க்கரும் இருக்கு. So ஏதோ ஒண்ணு கிடைக்கிறதுக்கான possibility, likely possible, likely event. அடுத்தது, if you pick a marker without looking, how likely will you get a green marker? green marker கிடைக்குமா? லைக்லியா, அன்லைக்லியா, இம்பாசிபிளா, சர்டைனா? அன்லைக்லின்னு கொடுக்குறேன். ஓகே, இங்க வந்து green marker unlikely. If you pick a marker without looking, how likely will you get blue marker? blue marker இருக்கா இங்க? Yes, இருக்கு. இப்போ likely கிடைக்கும். So game complete ஆயிடுச்சு. நம்ம எல்லா கொஸ்டினுக்கும் எவ்வளவு எடுத்திருக்கோம்னு பார்க்கலாம். So எவ்வளவு டைம் யூஸ் பண்ணிருக்கோம்? 17 out of 17. டைம் வந்து 8 minutes யூஸ் பண்ணிருக்கோம். வெரி குட். ஓகே, ஆன்சர்ஸ் காட்டுறாங்க பாருங்க. சோ எல்லா ஆன்சர்ஸ்மே இங்க இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணோம். சூப்பர் ஆன்சர் பண்ணோம். எல்லாத்துக்குமே கரெக்டா பண்ணிருக்கோம். சோ வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம பண்றோம். ஓகேங்களா? சோ எல்லா ஆக்டிவிட்டிஸ்மே நம்ம வந்து இனிமே நம்ம பண்றது எல்லாமே வந்து நம்ம போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதனால நம்ம இனிமே வந்து நிறைய இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா? அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு, என்ன வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். என்னென்ன நம்ம பார்த்திருக்கோம், எதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல. ஓகேவா? சோ இன்னைக்கு டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணியிருக்கோம். நம்மளுடைய போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆனதால ஒவ்வொரு நாள் ஒரு சம் 2 சம் அப்படி நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து எம்சிக்யூ செஷன்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் லெசன்ஸ் மேம் எங்களுக்கு வந்து இந்த லெசன் திருப்பியும் வந்து ஒரு டைம் டீச் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல இந்த இயற்கே கூட எங்களுக்கு ஸ்கூல்ல எக்ஸாம்ல இந்த லெசன்ஸ் ஆட் ஆகும் மேம். ஸோ அது வந்து நீங்க சொல்லுங்க, சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அண்டர்ஸ்டாண்டா இருக்கும், ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து கேளுங்க. ஸோ கேட்டீங்கன்னா அந்த லெசன்ஸும் எடுக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம நம்மளுடைய எப்படி சொல்றது ரெகுலர் ரிவிஷன்ல நம்ம பாத்துக்கலாம். எல்லாருமே ஹாஃப் இயர்லில நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம்மியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவங்களும் ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம வந்து எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து கொஞ்சம் வந்து எஃபர்ட் போட்டோம்னா இன்னும் நல்ல மார்க் எடுக்க முடியும். அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் எல்லாம் வந்து உங்களுக்கு இதோடைய போர்ஷன்ஸ் கண்டினியூட்டி இருக்கு, டாபிக்ஸ் எல்லாமே. ஸோ அந்த கண்டினியூட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி நீங்க படிக்கும் போது ஈஸியா வந்து இருக்கும். கிளாஸ் ரெகுலரா அட்டன் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கிளாஸ்ல கேளுங்க. நீங்க லெசன்ஸ் நடத்திட்டு இருக்கும் போதே அங்கங்கே ஸ்டாப் பண்ணி டவுட்ஸ் கேட்கலாம். இல்ல அப்படின்னா எண்ட் ஆஃப் த செஷன்ல ஒரு 1 or 2 minutes டைம் கொடுப்போம். அப்பயும் நீங்க கேட்கலாம். ஸ்பெசிபிக் லெசன்ஸ் ஏதாவது வேணும்னா சாட் செஷன்ல இப்போ வந்து பிங்க் பண்ணுங்க. ஸோ ஏதாவது நாளையில இருந்து நம்ம மேம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து எங்களுக்கு இந்த லெசன் வந்து இது ரிவிஷன் கொடுங்க, இல்ல இது வேண்டாம் அது கொடுங்க அப்படிங்கிறது யாருக்காவது ஸ்பெசிபிக் இருந்ததுன்னா சொல்லுங்க. ம். இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நம்ம இனி நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல ஒன்லி ரிவிஷன் அண்ட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் தான் பார்க்க போறோம். ஓகே, டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.